வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாத நிலையில் வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி முறையின்படி 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்பதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 12 லட்சம் ரூபாய்க்கும் மேலான வருமானத்திற்கு ஏற்கனவே இருந்த வரி விகிதம் தொடரும். இதேபோன்று பழைய வருமான வரி முறையிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது. மேலும் வருமான வரியில் நிலையான கழிவுத் தொகை உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. எனினும் மருத்துவம் மற்றும் கல்வி செலவுகளுக்கான வரி பிடித்தம் 5% 2% குறைக்கப்படுவதாகவும் விபத்து காப்பீட்டிற்கு கிடைக்கும் வட்டி தொகைக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். புதிய வருமான வரி சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என்றும் எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான படிவம் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தொடரும் எனவும் வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்து குறைவான அபராத தொகையுடன் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதியாக நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். மேலும் வருமான வரி கணக்கு தாக்கலின் போது வருமானத்தை மறைத்தால் இனிமேல் 100% அபராத தொகை வசூலிக்கப்படும் என்றும் பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். Already a framework for immunity from penalty and prosecution in the cases of underreporting. I propose to apply this framework for immunity to misreporting too. However, in such a case, the taxpayer will need to pay 100% of the tax amount as an additional income tax over and above the tax and interest due. மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி சலுகையால் அரிய வகை நோய்கள் மற்றும் புற்றுநோய் பாதிப்புக்கான மருந்துகள் விலை குறைய இருக்கும் நிலையில் ஆடம்பர கைக்கடிகாரம், இறக்குமதி செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டி, விவசாயத்திற்கு பயன்படும் சில உரங்கள் விலை உயர உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி மற்றும் இறக்குமதி வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வரி விதிப்பு மாற்றம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. இதன் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறைய உள்ளது. அதன்படி புற்றுநோய் மற்றும் அரிய வகை நோய்களுக்கான 17 மருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரி நீக்கப்பட்டுள்ளதால் அந்த மருந்துகள் விலை குறைய உள்ளது. மின்சார வாகன பேட்டரிகள், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள், சோலார் பேனல்கள், விமான பாகங்கள், மைக்ரோவேவ் ஓவன் ஆகிய பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட உள்ளது. இதனால் அந்த பொருட்கள் விலையும் குறைய உள்ளது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தும் விதமாக தோல் பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தோல் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் பலனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கான கட்டணம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா கட்டணமும் குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரம் சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் அவற்றின் விலை உயர்கிறது. இதேபோன்று மத்திய பட்ஜெட்டில் அமோனியம் பாஸ்பேட்டுக்கான இறக்குமதி வரிச்சலுகை நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேளாண்மைக்கு பயன்படும் சில உரங்களின் விலை உயர உள்ளது. காபி தயாரிக்கும் இயந்திரங்கள், இறக்குமதி செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டிகள், ஆடம்பர கைக்கடிகாரங்கள், உயர் ரக மதுபானங்களின் விலை கணிசமாக உயர உள்ளது. தமிழ்நாட்டில் அரிய வகை கனிம வழித்தட திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு முற்றிலும் வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 2026-2027 ஆண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். அதன்படி அரிய வகை கனிம உற்பத்திக்காக ஏற்கனவே 7280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதை குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் இதற்காக தாது வளம் மிக்க ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தட திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் உள்ள தொல்லியல் தளம் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார்.
மேலும் மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் ஆழ்கடலில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing.